வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ஹேர் பேக் பற்றி பார்க்கலாங்களா? ஹேர் பேக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ, ஆவார இலை, மருதாணி இலை, வெற்றிலை, கருவேப்பிலைங்க. இந்த ஒவ்வொரு பொருளோட பயன்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலைங்க. செம்பருத்தி இலை தலைமுடி வேர்களின் வலுப்படுத்தி முடி உதிர்வை குறைக்க உதவுங்க. தலைமுடி. அடுத்தது செம்பருத்தி பூங்க. புதிய முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குங்க. தலைமுடி இயற்கையாகவே பளபளக்காக்குங்க. ஆவாரம்பூ. ஆவாரம்பூ தலையை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுங்க. பொடுகு மற்றும் அரிப்பை. ஆவார இலைங்க. தலை சருமத்தை சுத்தமாக வச்சுருக்குங்க. ஆரோக்கியமாகவும் பராமரிக்க உதவுங்க. நெக்ஸ்ட்டு மருதாணி இலைங்க. மருதாணி இலையை வலுப்படுத்தி இயற்கையாகவே கண்டிஷ்னராக செயல்படுங்க. அதிகப்படியான எண்ணெய் பசையை குறைக்க உதவுங்க. வெற்றிலை பார்த்திங்கன்னா, தலை சருமத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கவும் உதவுதுங்க. கருவேப்பிலை பாருங்கள், தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி முடி உதிர்வை குறைத்து கருமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவுங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணலாங்க. சரி, தலைக்கு அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஹேரை வாஷ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தலைக்கு ஹேர் பேக் போடுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் கழித்து ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த ஹேர் பேக் தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு வர்றேன். எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சுங்க. இப்போது நான் யூஸ் பண்ணி 6 மந்த் ஆகுதுங்க. 6 மந்த்துக்கு என்னோடய முடி வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. நீங்களும் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் முடி நல்லா வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை போட்டு பாருங்கள். இது முழுக்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடியிலேருந்து பறிச்சு தாங்க. கருவேப்பிலையாகட்டும், மருதாணி ஆகட்டும், ஆவாரம்பூ, ஆவார இலை எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இதை வச்சு மட்டும்தாங்க நான் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்குகிற கருவேப்பிலை காஞ்சதுன்னா தூக்கி வீசாமல் இதில் கூட ஹேர் பேக்காக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்குங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஆயில் காய்ச்சி கூட நீங்கள் அதில் போட்டு கூட யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக முடி நல்லா கருமையாக அடர்த்தி ஆகுங்க. முடி கொட்டினா கூட கொட்டின முடி திரும்ப உங்களுக்கு கிடைக்குங்க. ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆஃப்டர் பிஃபோர் பிக் போடுறேங்க என்னோடது. கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.